ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் என்ன பார்த்தோம்னா, நம்ஜன் வந்து உங்களை மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் 2 பேரும் நிலா வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே ஜேகேக்கு ஏதோ ஒரு ஜூஸை கலந்து கொடுத்தாச்சு. அதோட இம்பேக்ட் என்னென்னு இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 30 லைக்ஸ் கேட்டேன். 30 லைக்ஸ் மேலே வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி டார்கெட் வந்து 40. பார்ப்போம் சீக்கிரமாக வருதான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இருந்தாலும் இவ்வளோ ஆர்வம் இருக்கக்கூடாது. சரி உங்களுக்காக இந்த பார்ட் நான் சீக்கிரமாகவே போட்டிருக்கேன். ஐ ஹோப் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டேடாக கதைக்குள்ளே போகலாம். ஹே ஜேகே, அதுக்குள்ளே ஏன்டா குடிச்ச? அது என்னத்தை கலந்து வச்சிருந்தா தெரியலையே. ஜேகே அவன் என்ன ஜூஸு? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி வயன், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் போய் தூங்குறேன். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் என்ன சொல்ல வர்றது கூட கேட்கல. என்னத்தை கலந்து வச்சுருந்தான் தெரியலையே. வர குடிச்சோன்னு தூக்கம் வருதுன்னா நிலா, உனக்கு இருக்கு நிலா, நீ என்னத்தை கலந்து வச்சுருக்கன்னு தெரில. சரி போய் ஜேகேவை செக் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜேகே போய் தூங்கிடுறான். ஆனால் ஒரு ½ ஹவர்லேயே நீங்களும் தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் நெளிஞ்சிட்ருக்கான் ஜேகே. என்ன அது, பெட்டு மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியுது ஜேகே தூங்கவே இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனால் முடியல, அவன் உடம்புலாம் வேர்க்குது. ஏனோ பண்ணுது. அதுக்கப்புறம் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். ஓயன் எழுந்துரு, ஏதோ பண்ணுது ஓயன், ஒரு மாதிரியாக இருக்கு ஓயன். ஓயன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏந்தி பார்க்குறீங்க. ஜேகே என்னாச்சு உனக்கு? ஏன் உடம்புலாம் வேர்க்குது உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை ஓயன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ என்னை தொடாத. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்கு ஓயன். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கான். அப்படி வேர்த்து ஊற்றுது அவனுக்கு. நிலா, என்ன திரி கலந்து அவ்வளோ. அதுக்கப்புறம் நீங்கள் அவளுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ரிங் போனப்போ எடுக்கல, திருப்பி நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்போ தான் எடுக்கிறா. சொல்லுவாயன். ஏய் நிலா, என்னது கலந்த? ஏன் எல்லாம் முடிஞ்சிச்சா? நிலா, என்னத்தை கலந்த? இப்போ நீ வந்து உண்மையை சொல்கிற. சொல்லுன்னு சொன்ன. அதுவா, அந்த மாதிரி மாத்திரடி. என்ன என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன உடம்புலாம் வேர்க்குதா, ஒரு மாதிரி ஆகுதா? ஏய், என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? அந்த ஜூஸை நான் குடிக்கல. அப்புறம் ஜேகே குடிச்சிட்டாண்டி. ஜேகேவா? அப்போ இன்னும் பவராக தான் இருக்கும். என்ஜாய். அவள் ஃபோனே கட் பண்ணிடுறா. ஐயோ, என்னடி பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் இருந்தா ஜேகே. அவன் அங்கே நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் உங்களே பார்த்துட்ருக்கான். அவனோட பார்வை சரியே கிடையாது. அந்த பார்வை ஃபுல்லாகவே லெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓயன், நீ எனக்கு வேணும் ஓயன், நீ எனக்கு வேணும். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு ஓயன், எனக்கு அது வேணும். ஜேகே, என்ன பேசுகிற நீ? அதுக்கப்புறம் அவன் உங்கள் மேலே ஏறிடுறான். ஜேகே, என்ன பண்ணுற நீ? ஜேகே ஓயன், என்னை மன்னிச்சிடுவோயன், நீ எனக்கு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஜேகே ஒரு மாதிரியாக இருக்கு ஜேகே. எனக்கு அதை விட ஒரு மாதிரியாக இருக்கு ஓயன்.
நீ மட்டும்தான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸை அவன் ரிமூவ் பண்ணிடுறான். நீங்களும் எதுவும் கேட்கல, ஏன்னா இதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறவங்கள தர்ஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த விஷயத்தில் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே, பழச ஞாபகம் வச்சுருந்தாலும் இல்லைனாலும். செம்ம வேகமாக பண்ணுறான். ஏன்னா அவனால் அங்கே முடியலை. அந்த இதை உங்ககிட்ட தானே காட்ட முடியும். சிக்கி 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 பொறுங்க சிக்கி, வலிக்குது வலிக்குது சிக்கி சிக்கி ப்ளீஸ் வலிக்குது சிக்கி. அதுக்கப்புறம் அவன் வேகமாக தர்ஸ்ட் பண்ணுறான். அவங்களால முடியல. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் தர்ஸ்ட் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். சிக்கி ப்ளீஸ் வலிக்குது சிக்கி சிக்கி ப்ளீஸ் ஸ்டாப். அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டே அந்த பொசிஷன்லேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறவங்க மேலே. சிக்கி 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 எழுந்துரு சிக்கி. அவன் அப்படியே மயங்கின பொசிஷனில் அப்படியே தான் கிடக்குறான். எழுந்திருக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியுது அவன் ரொம்ப நேரம் இது பண்ணனால டயர்டாயிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறீங்க. சாரி சிக்கி, எல்லாம் என்னால் தான். நாங்கள் கூட்டு போயிருக்கவே கூடாது. சாரி சிக்கி சாரி. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தூங்கிட்டீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. சிக்கி எழுந்திருக்கிறான். அவனுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. வயன் வயன் சிக்கி வயன் நேற்று என்ன நடந்தது? நேற்று ஒன்றும் நடக்கல. இல்லை, நான் அந்த ஜூஸ் குடித்தேண்ணா. அதுக்கப்புறம் நான் வந்து தூங்க வந்தேண்ணா. அப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அப்புறம் எனக்கு தூங்கவே முடியல. உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுச்சா, நான் தூங்கவே முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிக்கி. நைட்டு நீ அந்த ஜூஸ் குடிச்சியா, அதுக்கப்புறம் நீ தூங்கிட்ட, அவ்வளோதானா? இல்லை, நான் உன் மேலே ஏறி ஏதோ எனக்கு ஞாபகம் வரல, ஏதோ பண்ணேன். சிக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதோ கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, என் உடம்புலாம் வலிக்குது. இல்லை, நம்ம அங்கே இவ்வளோ தூரம் நடந்து போனோம்ல, அதனால் இருக்கும். அப்படியா? சரி, எனக்கு காஃபி போட்டு தரியா? சரி வா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. சரி வயன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கீழே போகிறீங்க. நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட்றீங்க. சிக்கி உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். வயன், எனக்கு நைட்டு நடந்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு வயன். என்கிட்ட இருந்து எதாவது மறைக்கிறியா? சொல்லு. நான் ஒன்றும் மறைக்கல சிக்கி. அது கொஞ்ச நேரம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது நல்லா பேசிகிட்டு இருந்தேன் சிக்கி. ஒரு மாதிரி ஆகுறான். தலை வலிக்குது, தலை வலிக்குது. தலையை பிடிச்சிட்டு அவன் பாட்டு கத்துறான், தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வேகமாக ரூமுக்கு ஓடிறான். அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்றான். எல்லாமே கீழே விழுந்து உடையுது. நீங்கள் போயிட்டு அவனை தடுக்க பார்க்குறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா அப்படி போய் எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கான். அவ்வளோ கோவப்படுறான். கொஞ்ச நேரத்துலேயே அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ மெய்ட்ஸு கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிட்றீங்க. அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் ஜிகேயோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. மெய்ட்ஸ் வரல, காரில் ஏற்றி விட்டுட்டத அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிறீங்க. அங்கே டாக்டர் ஜேகே செக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஜேகே பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். டாக்டர், ஜேகேக்கு என்னாச்சு? நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு தலையை பிடிச்சிக்கிட்டு. மேடம், கொஞ்சம் நீங்கள் காம்டவுன் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் சாரை நாங்கள் எக்ஸாமின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா?
சார் ப்ளீஸ் மேம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியில் இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு, மேடம் ஐ திங்க் சாருக்கு பழைய ஞாபகங்கள் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ நாங்கள் சொல்கிற மெடிசன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஜேகேவை யாராவது பார்த்துக்கணும். நான் இங்கே ஹியூங்க்கு ஃபோன் பண்ணுறேன். அது வரையும் ஓகே மேம், நர்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே, அப்போது நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன் வாங்க போயிடுறீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆரம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. அவரும் வந்துட்டுருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் மெடிசன் வாங்கிட்டுருக்கீங்க. வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக போகிறீங்க. அந்த நேரம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் நிலா தான் கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லுடி. ஏய் வயன், ஏய் நிலா, என்னாச்சு? அப்பாக்கு என்ன? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் டி. வாட்? கொஞ்சம் வரியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் வாங்கிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே, இந்த பக்கம் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யாரை பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியல சுத்தமாக. அப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிட்ட அந்த ஃபோன் வருது. ஹலோ ஹியூ, ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டிங்களா? வாயின், இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டுருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத, ஜேகே நான் பார்த்துக்குறேன். ஹியூ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் சுச்சுவேஷன் சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல வாயின், என் ஃப்ரெண்டை போய் பாரு, ஜேகே நான் பார்த்துக்குறேன். ஹியூ உங்களுக்கு ஓகே தானே? நான் பார்த்துக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. இந்த பக்கம் ஆரம் உள்ளே வந்துட்டுருக்காரு. இங்கே ஜேகே தான். நான் எங்கே இருக்கேன்? கோட்டம் ஃபக், இந்த தலைவலி. அப்போ தான் அவன் முழிச்சு பார்க்குறான். சுற்றி பார்த்தா உனக்கு தெரியாத இடமா இருக்கு. நான் எங்கே இருக்கேன்? இந்த இடம் என்னன்னே தெரில. இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. நான் எதுக்கு இங்கே வந்தேன்? யார் எனக்கு கூட்டிகிட்டு வந்தா? இங்கே பக்கத்தில் அப்போ தான் நர்ஸ் வந்து ஜேகே செக் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா ஜேகே எல்லா வயரும் உருவத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து நான் கிளம்பணும் ஃபஸ்ட்டு. யார் இது கையெல்லாம்? சே. அதுக்கப்புறம் உருவ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே நர்ஸ் வந்துடுறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யார்? நர்ஸா? எதுக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? சார் உங்களுக்கு தலையில் என்ன? இங்கேருந்து நான் இப்போயே டிஸ்சார்ஜ் ஆகணும். சார் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல, எந்த ஃபக்கிங் இதுவும் வேணாம். இங்கேருந்து நான் கிளம்பணும். டிஸ்சார்ஜ் பேப்பர் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் பயந்துட்டு பின்னாடி 2 ஸ்டெப் போகிறாங்க. ஜேகே எல்லாத்தையுமே உருவிட்டான். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அவனுக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகி அப்படியே வாங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாக்டர் போய் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸோட ஹெல்ப்போல் ஜேகே திருப்பியும் தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. திருப்பி அந்த ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ எதுக்கு சுற்றி இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்கீங்க? சார் நீங்கள் யார்? நான் அவனோட அண்ணன். ஓகே சார், அவர் திடீர்னு எழுந்து இங்கேருந்து நான் போகணும், டிஸ்சார்ஜ் பேப்பர் ரெடி பண்ணுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அதனால தான். என்ன? அவன் நல்லா பேசினானா? நல்லா தான் பேசினாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, அவன் எப்போ கண்மொழிப்பான்? இன்னும் 1 or 2 hours. ஓகே நான் பார்த்துக்குறேன். நீங்கள் ட்ரிப்ஸை மட்டும் போட்டு கிளம்புங்க. சார் கிளம்புங்கன்னு. அதுக்கப்புறம் ஜேகே ஆரம் தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 2 hours அப்புறமா தான் ஜேகே கண்மொழிக்கிறாரு. ஹியூ, ஜேகே நான் தெரியலண்ணா, நீ நல்லா இருக்கல? ஹியூ, என் கண்ணு என்ன குருடா? நல்லாவே தெரியுறீங்க. நான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஜேகே ஆக்சுவலாக
உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். உடம்பு சரியில்லையா? அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம்? மாத்திரை போட்டிருந்தா சரியாக இருக்காது. இங்கேருந்து கிளம்பலாம். ஜேகே நீரு சொல்கிறத கேளுங்க ஹியூங், இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே ஜேகே. அதுக்கப்புறம் 2 பேருமே மேன்ஷனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படியோ ஆறுதல் சொல்கிறீங்க. அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஒரு 2 நாளில். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க வீட்டுக்கு. ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பானா? அதுக்கப்புறம் நம்ஜன்கிட்ட கேட்குறீங்க. அவரும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லவும் நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. ஆனால் அவங்க குக்கியாக இல்லை, அவங்க பன்னியாக இல்லை. ஜேகேவா மாசா செம்ம கெத்தா படியில் நடந்து வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பன்னியா இதுன்னு நீங்கள் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவா இது செம்ம மாசா நடக்கிறான். ஜேகே உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ஆரம்பிட்ட பேசிட்டே கீழே வந்துட்டுருக்கான். ஹியூங் அடுத்த என்ன மிஷன்? அதுக்கப்புறம் அவனை பற்றி தெரிய வந்துச்சா? எத்தனை நாள் அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் கேளுங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். கிடச்சதா இல்லையா? நான் தேடிட்டு தான் இருக்கட்டா, சீக்கிரமாக கிடச்சிரும். ஹியூங் எனக்கு இந்த பதில் வேணாம். அவன் என் கையில் கிடச்சா மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். சரிடா. அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் போகிறீங்க மெடிசன்லாம் எடுத்துகிட்டு. நீங்கள் பேசலான்னு வரீங்க. அப்போது ஹியூங் இது யார்? ஓகே ராமி, இதோட கண்டினியூஷன் பார்ட் 7 பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட்டு பார்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, மறக்காமல் பாருங்கள். பாய், சரங்கு.